தமிழக மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதாவது குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்டர்வியூக்காக தான் இத்தனை நாள் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லவா இல்லை அப்பா மகன் சொல்லவா என்ன தெரியல. அங்கே எங்கேயுமே அவர் தரக்குறைவாலாம் பேசல, அப்பா அப்பான்னு எல்லா இடத்துலையும் பேசி வச்சிருக்காரு. இந்த வீடியோக்காக தான் பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. இது வரும்னு தெரியும், ஏன்னா அவர் படம் எடுக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷனுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார்னு தெரியும். அதே மாதிரி அட்டன் பண்ணி இவ்வளோ நாள் பேசினானுங்களே, சாட்டை கொட்டை பட்டை மட்டன் நிறைய பேர் பேசினானுங்களே, எல்லாருக்கும் முகத்திரைங்கிறத தாண்டி எல்லாரையும் கிழிச்சு தொங்க விடுற மாதிரி இந்த இன்டர்வியூ இருந்திருக்கு. அப்பாவை பார்த்து ஏங்கி போயிருக்காரு. சட்டசபையில தளபதி அப்பாவை எங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவை தேடி ஒருத்தர் ஏங்கி போயிருக்காரு, அப்படி காணல, கோர்ட்ல போய் நிக்கிற இப்படிலாம் பேசினானுங்க. அங்க ஒரு மண்ணு இல்லடா, அவங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டும், அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், அப்பா மகன் ஒரு பிணைப்பு இருக்குல்ல, அது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏதோ குடும்பத்தை பார்க்க மாட்டாரு, அதை நொட்ட மாட்டாரு, இதை நொட்ட மாட்டாருன்னு சொன்னீங்க. ஆனாங்க பல்வேறு விஷயங்களை காண முடியுது. இதுக்கு முன்னால் 2021 இவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது கூட, அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் வரும்போது கூட அவர் அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்தார்ல, திரும்ப பையன் கால் பண்ணி கேட்டதா கூட அவர் ஒரு இன்டர்வியூல நெல்சன் கூட சொல்லியிருப்பாரு. அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு சைக்கிளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூல என்னென்ன முக்கியமாக பேசியிருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஆனால் அந்த கொத்தடிமைகளை எங்கன்னு தெரியல, அவங்கள தான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன். அவனுக்கு எங்கேயா இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் பக்கம், நம்ம வீடியோ பக்கம் அனுப்பி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, அவங்களுக்கு தெரிவிக்க விட்டுருங்க இந்த வீடியோவை. அவனுக்கு இருந்த அந்த வீடியோ கண்டிப்பாக அவனுக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து சாகட்டும், வயிறு எரிஞ்சு சாகட்டும். இந்த ஒன்று போதண்டா, அந்த ஒரு வீடியோ போதும். நாங்கள் பெரிய பனைமரம் தேக்க வச்சே முட்டு கொடுப்போம். ஆனால் உங்களால் முருங்கை மரத்தை வச்சு மட்டும் தானடா கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் எங்கள்கிட்ட முட்டு கொடுக்கறதுக்காவது பெரிய பெரிய தடியா பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான மரம் இருக்குடா. இப்போ மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு கோபம் அப்படி இருந்தா இங்க எங்கேயுமே அவர் ஸ்மைல் பண்ணி ஒரு மனப்பூர்வமா ஒரு விஷயத்த பேசவே மாட்டாரு. அப்படி அவரோட டாபிக் வந்தாலே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். இப்போ டிடி கேட்டுட்டே இருக்கிறாங்க, அப்போ ஒரு விஷயத்தையும் அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போனா போயிட்டே இருக்கலாம். ஆனால் படத்தை பற்றி ஷேர் பண்றாரு, ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணி. இதுக்கு முன்னால ஒரு சின்ன லீக்டு வீடியோஸ், ஒரு சின்ன பையன் கூட பேசுறது கூட லீக்டு இல்லை, அது வெளியே வந்து சின்ன வீடியோ வந்துச்சு. அதுல கூட ரொம்ப தெளிவா அவர் அவங்க அப்பாவோட அந்த விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் எவனாவது பேசட்டும், அவனுங்களை லைன்ல வண்டிக்கிட்டு, அதாவது இனி இதுக்கப்புறம் பேசுங்கடா, டே வாங்கடா, டே இதுக்கப்புறம் தான்டா எங்களோட ஆட்டம், அதான் சொல்லல வீரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் அவனுங்க வரட்டும், இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு. ஆனால் அந்த டிடி இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக ஆங்கரிங் ஓகே, அது ஒரு பார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் செட்டிலாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் அவர் அதை எவ்வளோ மெச்சோர்டா, ஒரு சின்ன பையன் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறான்னு பாருங்க. இதே மாதிரி தான் சாம்பாருக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருந்துச்சு. அது நார்மலாக ஏதோ ஒரு ஷோக்கு அந்த ரியாக்ஷன் ஓகே, இட்ஸ் ஓகே, அது அவங்களோட டியூட்டி, அவங்க ஃப்ரீடம், அதை பண்ணட்டும், அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னவும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இந்த மாதிரி சிஎம் சார் உப்பையே அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சாம்பாரில் உப்பா அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம், அது கொஞ்சம் அவங்க கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். யூஸ்வலாக எல்லா இன்டர்வியூலையும் ஒரு பாதிக்கு மேலே ஓடிடலான்னு கூட தோணும் இந்த ஆங்கரிங் பண்ணுறதை பார்த்து, அவங்க அந்த கொஸ்டின் கேட்குறத பார்த்து. ஆனால் எடுத்த உடனே ஓடிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த மேடம். அண்ட் ஆல்சோ டிடி கேட்குற கேள்விகளும் அந்த மாதிரி தான் இருந்து. ஆக்சுவலாக அவருக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒரு ஆக்டரை கூட்டிட்டு போய் நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னா, எடுத்த உடனே அப்பா தான் சொல்கிறாரு. அவர் சிஎம் சார்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேரை யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்டெரக்டாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸே அவர் தான். அது அந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். அது மீமா போட்டுருவாங்கன்னு சொன்ன உடனே கூட தமிழுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு தெரியுது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ ஓப்பனாக, அது ரொம்ப ஓப்பனாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. எதையும் மறைச்சி உரிச்சு. இப்போ இந்த உதயநிதி இருக்கார்ல, தத்தியும் அவருக்கு சின்ன தத்தி இருக்குல்ல, அதாவது இன்பநிதி அவர்கள் பெரிய பணக்கார ஆண்டர்பிரினர் இருக்கார்ல ஒருத்தர், அவரையும் கொண்டு உள்ள உட்கார வச்சு இப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தா செமையா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும். ஆக்சுவலா அவர் அந்த இன்டர்வியூ பார்த்துருவாருன்னு சொல்றது விஜய் அவர்களை, தளபதி சிஎம் அவர்களை இல்லை, ஓகேவா? அது சொல்றது ஃபுல்லாகவே அந்த ஹாலிவுட்ல ஒருத்தர் ஜேசன் சொல்லி ஒருத்தங்களை நம்ம டிடி சொன்னாங்கல்ல, அதை பற்றி தான் சொல்றாரு. ஆனால் அந்த பேரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையா அப்படின்னு சொல்லி பாருங்க. இத்தனை நாள் அவர் பேசவே மாட்டார், அவர் பயங்கர கோபத்தில் இருக்காரு, அம்மா சைடு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு, அதை பண்றாரு இதை பண்றாரு. நானுங்க எங்கடா போனீங்க, டேய் வாங்கடா, டேய் வாடா வா, சொல்லி பார்த்துக்கலாம்,
கொஞ்சம் கொஞ்சம் வாங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அப்புறம் இதில் வந்து பல இடத்துல வந்து தளபதியை வந்து பேரை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. என்னன்னா அந்த கிரிக்கெட்டில் வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து சிஎஸ்கேக்கு இருந்தார். இதுக்கு முன்னால் தளபதி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்னன்னா இப்போதைக்கு ஜேசனுக்கு வந்து கிரிக்கெட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட், அதனால அந்த மாதிரி தான் ஏதாவது போவார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது ஞாபகம் இருக்கு. அதே போல தான் இங்கேயும் அவர் அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பார். அங்கேயும் அவருடைய அப்பாவை கொண்டு வராரு. ஹலோ ஹலோ கொத்தடி மிஸ் கொத்துஸ்ன்னு சொன்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். கொத்துஸ் கமான்டா பாருங்கடா, இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து நேரத்துக்கு மாத்திரை போட்டு படுத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு அனுப்பிவிட்டு வயிற்றுல புளியை கரைச்சி விட்டுருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பையன் அவங்க அப்பாவை பெருமையாக பேசுறதுக்கு பல பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த இன்பநிதி அவர்களாலேயோ இல்லை வந்து உதயநிதி அவர்களாலேயோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை பேச முடியுமாங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஏதாவது ஒன்று பேச முடியுமாடா? டேய் மனசாட்சி இருக்கடா, கொத்தடி மிஸ். மனசில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எவனாச்சும் யாராச்சும் இவ்வளோ தடவை அந்த விஷயங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களே, இல்லை ஃபேஸில் கூட தெரியும். அந்த ஃபேஸில் கூட சில இடத்துல அது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கேயுமே அப்படி தெரியலையே. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க? ஆனால் அந்த கொத்தூசுக்கு என்னெல்லாம் சொல்லி வச்சானுங்க. அந்த மாதிரி அந்த பையன் பேச மாட்டான் நினச்சி என்னெல்லாம் சொல்லி வச்சானுங்க. இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்க எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆங்கரை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் லைட்டாக. இதில் ஒரு சில பேர் சொல்லுவானுங்க, அவர் வந்து ஒரு பெத்த பையனுக்கு, இந்த சாட்டை மாதிரிப்பட்ட ஓட்டை வாய்கள் பெத்த பையனுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு போஸ்ட் போடலை அப்படின்னு சொல்லி. எதுக்கு போட்டால் அதுக்கப்புறம் அப்பாவால் தான் வளர்ந்தாரு, அப்பா தான் தூக்கி விட்டாரு, இவர் என்ன தானா வந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கா? அது நான் ஒன்று சொல்லட்டுமா, அவருக்கு பேரை சொல்லியே எத்தனை பேரை வாழ்ந்திருக்காங்க. அதுல அவர் பேர் வச்ச பையன் சொல்லவா வேணும், தானா அது பாட்டுக்கு அவர் அந்த டேக்லைன் பின்னாலே இருக்குறா, அது வந்து பிளட்லேயே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவர் படம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து நடித்தாலும் சரி, அவர் என்ன பண்ணாலும் தே வில் சப்போர்ட். யார்? அவருடைய ஃபேன், தளபதியோட ஃபேன்ஸே போதும், வேற யாரும் வேண்டாம். அது தானா போகும். அவர் சொல்லணும்னு தேவையில்லை. அப்படி சொன்னா இவனுக்கு இந்த மாதிரி உருட்டி தள்ளுவானுங்க. தேவையா? அது உங்க உதயநிதி தத்திட்ட வச்சுக்கோங்க அந்த விஷயத்தெல்லாம். அவனுக்கு தான் உழைக்காமலே குடும்பமா ஜம்முன்னு ஜாலியா வந்துட்டு இருக்க குடும்பம். இதுல ஒரு அழகான ஒரு விஷயத்த பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து சினிமால கரியரை க்ளோஸ் பண்றாரு, அவரோட பையன் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு அந்த சினிமா கரியரை. எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு இப்போ ஒரு பெரிய பாரத்தை அப்படியே இறக்கி வச்சது மாதிரி இருக்கும், அப்படியே தூக்கி ஓரமாக வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த கவலை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இறக்கி வச்சுட்டு ஜாலியாக அந்த இன்டர்வியூவை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கொத்தடிமை, அப்புறம் இந்த ஆமை கூட்டம், ஆமை ஓடு, இதுக்கப்புறம் ஏதாவது இதை பற்றி பேசுகிறானுங்க, அந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. இந்த வீடியோ அனுப்பிவிட்டு செருப்பால் அடிங்க. அவங்களுக்கு கண்டிக்கவே வேண்டாம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் அவங்க பேசுவானுங்க, இதுக்கு ஏதாவது உருட்ட வருவானுங்க, தலைமுறை ஆயிடுவானுங்க. வேணா பாருங்க. இல்லைன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இளவு வீடாக்கி வச்சுட்டு இருப்பானுங்க. ஓகே, இதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இதை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க, எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதை வந்து கொத்தடிமைக்கு அனுப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.